குழந்தை பேறு, வீடு பாக்கியத்தை அருளும் முருகன். முருகனுக்கு 6 விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள் என்ன தெரியுமா? வாருங்கள் இந்த பதிவில் காணலாம். சக்தியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்று ஒரு பழமொழியை நாம் கேட்டிருப்போம். ஆனால் இது உண்மையில் அப்படி அல்ல. சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்பதுதான் சரியான உச்சரிப்பு ஆகும். அதாவது சஷ்டி திதியில் விரதம் இருப்பவர்களுக்கு கருப்பை நிறையும், குழந்தை பேறு உண்டாகும் என்பது நியதி. இப்படி குழந்தை பாக்கியத்தையும் சொந்த வீடு அமையும் யோகத்தையும் கொடுக்கும் முருக பெருமானுக்கு 6 விளக்குகள் ஏற்றி வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை தான் நாம் இந்த பதிவின் மூலம் காண இருக்கிறோம். அறுபடை வீடு கொண்ட முருகனுக்கு 6 விளக்குகள் ஏற்றி வழிபடுவதால் 6 முருகனின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முருகனுக்கு செய்யப்படும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆறாக செய்வது நம் வேண்டுதல்களை எளிதாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு வழிமுறையாகும். கார்த்திகை மாதத்தில் வளர்ப்பிறையில் வரக்கூடிய மகா சஷ்டி விரத நாளில் 6 நாட்கள் தொடர்ந்து விரதத்தை அனுஷ்டிப்பது வழக்கம். 6 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருப்பது வழக்கம். இந்த நாட்களில் முருகனின் மந்திரங்களை உச்சரித்து, முருகனை நினைத்து, உண்ணாமல் நோன்பிருந்து குழந்தைக்காக பெண்கள் விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம். சஷ்டி நாட்களில் மட்டுமல்லாமல் பொதுவாக செவ்வாய் கிழமைகளில் முருகனுக்கு விரதம் இருந்து முருகனுடைய திருவிளையாடல்களை படித்து, திருப்புகழ் பாடி, கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்பவர்களுக்கு, முறையான விரதம் இருப்பவர்களுக்கு அள்ள குறையாத செல்வங்களை வாரி வழங்குகிறார். குறிப்பாக குழந்தை பேறு உண்டாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் படத்தை வைத்து அவருக்கு 6 விதமான நெய்வேத்தியங்கள் படைத்து 6 புதிய அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி மனதார முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் வேண்டிய வரம் வேண்டியபடி கிடைக்கும். சொந்த வீடு கட்ட வேண்டும் என்கின்ற ஆசை உடையவர்கள் செவ்வாய் பகவானுக்குரிய அருள் தேவை. செவ்வாய் கிரகத்திற்குரிய அதிபதியாக முருகப்பெருமானே விளங்குகிறார். முருகப்பெருமானுக்கு 6 விளக்குகள் செவ்வாய் தோறும் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து வருபவர்கள் உண்மையிலேயே சொந்த வீடு கட்டும் யோகம் அவர்களுக்கு உண்டாகிறது. ஆகையால் அன்பர்களே, அனைவரும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு 6 விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும் பாக்கியம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாமல் குழந்தை பேரும் சீக்கிரம் விரைவாக நடக்கும். சாதாரணமாக எல்லாருடைய வீடுகளிலும் முருகனுடைய படம் நிச்சயம் இருக்கும். அந்த படத்திற்கு தம்பதியராக சேர்ந்து மாலையிட்டு புதிய 6 அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி முருகன் மந்திரங்களை உச்சரித்து ஒன்றாக பூஜை செய்து வந்தால் அவர்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் மறைந்து மன ஒத்துமை நிச்சயம் ஏற்படும். கடவுள் நம்பிக்கை இல்லை என்றாலும் ஒரு முறை செய்து பாருங்கள், நீங்கள் ஆச்சரியப்படும் விஷயங்கள் எல்லாம் நடக்கும். வளர்பிறை, தேய்பிறை ஆகிய 2 சஷ்டி திதிகளில் முருகனை இவ்வாறு வழிபட்டு வர எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறும். அது மட்டுமல்லாமல் அடிக்கடி முருகன் கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் செய்து வருபவர்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. கலியுகத்தில் காக்கும் கடவுளாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் இந்த முருகப் பெருமானை பழனி என்றால் மிகவும் விருப்பம். 6 வீடுகளில் பழனியில் இருக்கும் நவமாசான சிலை இன்னும் விஞ்ஞானிகள் வியக்கும் ஒரு அதிசயம்தான். எனவே வாரந்தோறும் முருகப் பெருமானுக்கு 6 விளக்குகள் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். அனைத்தையும் அடையலாம். முருகனின் உண்மையான பக்தி அனைத்து ஆன்மீக அன்பர்களையும் காக்கும். இது நிச்சயம் சத்தியம். ஓம் சரவணபவ. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால்
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.